வணக்கம். நாம பலவிதமான விநாயகர்களினுடைய வடிவங்களை, ரகசியமான அந்த வடிவங்களை, தந்திர சாஸ்திரங்கள்லையும் ஆகமங்கள்லையும் சொல்லப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த அந்த வடிவங்களை தொடர்ந்து நாம ஆன்மீக துளிகள் சேனல்ல பாத்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கும் நாம ஒரு வித்தியாசமான விநாயகரினுடைய வடிவத்தை தான் பார்க்க போறோம். இந்த வடிவத்தை நாம வழிபட்டோம் அப்படின்னா உலகம் முழுக்க இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யுத்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வாரானது ஒரு நல்ல நிலையில தீர்ந்து உலகம் முழுக்க அமைதி நிலவும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இந்த கணபதியானவர் சங்கடங்களை நீக்குவதில் வல்லவர் அப்படின்னு சொல்லப்படுறார். யுத்தம் அப்படின்னு எங்க நடந்தாலும் சரி, அந்த யுத்தம் நடக்கக்கூடிய நாட்டுல மட்டும் சங்கடங்களும் கஷ்டங்களும் வரதில்லை. யுத்தத்தால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் தான் கஷ்டப்படுறோம். எங்கேயோ நடக்கிற யுத்தத்தினால இங்க இந்தியால தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நம்மளோட வீட்டுல சமையல் எரிவாயு முதலான பல பிரச்சனைகளை நாமளும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதனால பலவிதமான கஷ்டங்களையும் சங்கடங்களையும் தரக்கூடிய இந்த யுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கும் உலகத்துல அமைதி நிலவுவதற்கும் அற்புதமான ஒரு விநாயகரை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த விநாயகருக்கு சங்கட ஹர கணபதி அப்படின்னே பேர். மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தியின் போது நாம அருகில இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்ல சென்று இந்த விநாயகரை வழிபட்டோம்னா பலவிதமான நன்மைகளும் நடக்கும். அந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்து இந்த விநாயகரை நாம வழிபட்டோம் அப்படின்னா பலவிதமான சங்கடங்களும் தீர்ந்து விடுது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்களும் குருமார்களும் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கும் பல விநாயகர் கோயில்கள்ல சங்கடஹர சதுர்த்தின்னா விநாயகரை தரிசனம் பண்ணுவதற்கு அத்தனை விதமான கூட்டமும் கூடுது. இந்த கூட்டம் அத்தனையும் இந்த விநாயகரினுடைய கணபதியினுடைய சக்திக்கு ஒரு ஆதாரமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சங்கடஹர கணபதியை நாம வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில என்ன விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன கஷ்டங்கள் மனிதனுக்கு இருக்கு அப்படின்னா வறுமை இருக்கு, அலுவலகத்துல பிரச்சனை இருக்கு, இல்லத்துல பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவி கிட்ட ஒத்துமை இல்லாத விஷயங்கள் இருக்கு, புத்திரபாகியம் இல்லாமல் இருக்கு, புத்திரபாகியம் தாமதப்படுது, இப்படின்னு பலவிதமான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் ஒரு மனிதன் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் வரான். அந்த கஷ்டங்கள்ல இருந்தெல்லாம் விடுபடுவதற்கு ஒரு எளிய வழிபாடு முறைதான் இந்த சங்கடஹர கணபதியினுடைய வழிபாடு. இந்த கணபதியை வழிபடணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தியில நாம விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு பலவிதமான கஷ்டங்களும் தீர்ந்து பலவிதமான நன்மைகளும் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சங்கடஹர கணபதியை வழிபடுவதற்கான மந்திரத்தை நமக்கு சுக்ல முனிவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முனிவரானவர் கொடுத்திருக்கார். இவரினுடைய மந்திரமானது அனுஷ்டுப் சந்தஸ்ல இருக்கு. இந்த மந்திரத்துக்கு அதிதேவதையாக சங்கடஹர கணபதியே இருக்கார். இதுலயும் ஆச்சரியம் என்ன அப்படின்னா இந்த சங்கடஹர கணபதியினுடைய மந்திரத்துல முக்கியமான ஒரு பதம் வருது. அது என்ன பதம் அப்படின்னா ஹேரம்ப அப்படின்ற பதம் வருது. ஹேரம்ப கணபதியை பற்றின ரகசியங்களை ஏற்கனவே நம்மளோட ஆன்மீக துளிகள் சேனல்ல நாம பதிவேற்றம் செய்திருக்கோம். இந்த ஹேரம்ப கணபதியினுடைய ரகசியங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இந்த ஹேரம்ப கணபதியினுடைய ஸ்தோத்திரத்தையும் இந்த ஹேரம்ப கணபதியினுடைய மந்திரத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அந்த வீடியோவை பார்த்து நீங்க முழுசா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சங்கடஹர கணபதிக்கும் ஹேரம்ப அப்படின்ற சொல்லுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹேரம்ப அப்படின்னா கஷ்டங்களை நீக்குபவர் அப்படின்னு அர்த்தம். இந்த ஹேரம்ப கணபதிக்கு எத்தனை முகங்கள் அப்படின்னு கேட்டோம்னா 5 முகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உலகத்தை படைத்து காத்து அழித்து பக்தர்களுக்கு அருள் செய்து இந்த உலகத்தை மாயையால் மறைத்து 5 தொழில்களை இந்த பரம்பொருளானது செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பரம்பொருளினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய இந்த விநாயகருக்கு 5 முகங்கள் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா பரம்பொருளினுடைய 5 தொழில்களையும் 5 வேலைகளையும் தான் ஒருவனே செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதுனால ஹேரம்ப கணபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சங்கடஹர கணபதிக்கு 5 முகங்கள் இருக்கு. உலகம் அப்படிங்கிற நாடகத்தையே நடத்தக்கூடிய அந்த சங்கடஹர கணபதியான ஹேரம்ப கணபதியை நாம வழிபட்டோம் அப்படின்னா உலகத்துல அமைதியும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நமக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதுல ஐயமே வேண்டாம். நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கு இந்த சங்கடஹர கணபதியை எப்படி வழிபடுவது அப்படின்னு கேட்டானா சங்கடஹர கணபதி மந்திரத்தை சொல்லி கணபதிக்கு கரும்பாலும் மாதுளை பழத்தாலும் மோதகத்தாலும் அருகம்புல்லாலும் தாமரை புஷ்பங்களாலும் நாம ஹோமம் செய்யும் பொழுது கணபதியானவர் நம்ம மேல பரம கருணை கொண்டு நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்த்து விடுகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில சக்தி வாய்ந்த அந்த ஹேரம்ப கணபதியை நாம எப்படி வழிபடலாம் அப்படின்னு கேட்டானா அவரை வழிபடுவதற்கு சங்கடஹர கணபதியை வழிபட்டு அவரினுடைய அருளால் இந்த உலகத்தில் அமைதியும் நம்மளுடைய கஷ்டங்களும் நீங்குவதற்கான வழியை மிகவும் எளிமையான ஒரு ஸ்லோகமாக நம்மளோட பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. முடிந்த போது இந்த சங்கடஹர கணபதியினுடைய ஸ்லோகத்தை சொல்லி
அருகில இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயங்கள்ல சங்கடஹர சதுர்த்தியும் போது நாம பங்கு கொண்டு விநாயகரினுடைய பூஜைக்கு நம்மளால் முடிந்த சில விஷயங்கள், பெருசு பெருசாதான் நாம கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு கிண்ணம் பால், ஒரு கிண்ணம் தயிர், இதுல ஏதாவது ஒண்ணு இல்ல 2 அருகம்புல்லை கொடுத்தாலும் கூட விநாயக பெருமான் சந்தோஷப்படுவார். இது எதுவுமே முடியலன்னா கூட மனதால் என்னோட கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து விடு அப்படின்னு சொல்லி விநாயக பெருமானை நினைத்து இந்த ஸ்லோகத்தை, இந்த மந்திரத்தை நாம சொன்னோம் அப்படின்னா சங்கடஹர கணபதியினுடைய அருளால உலகிலும் அமைதி நிலவி நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தீர்ந்து நம்ம வாழ்க்கையிலையும் அமைதி நிலவும். வரீங்களா? மிகவும் சக்தி வாய்ந்த சங்கடஹர கணபதியினுடைய மந்திரத்தை நாம இப்ப கேட்கலாம். बालार्कारुणकान्तिः वामे बालं वहन्नङ्गे लसदिन्दीवरहस्तां गौराङ्गीं रत्नशोभाढ्यां दक्षे अङ्कुशवरदानं वामे पाशांशपायसं पात्रं नीलांशुकलसमानः पीठे पद्मारुणे तिष्ठन् सङ्कटहरणः पायात् सङ्कटभोगात् गजाननो नित्यम्. இந்த ஸ்லோகத்தை சொல்லி நாம சங்கடஹர கணபதியை வழிபடலாம். இந்த சங்கடஹர கணபதியை வழிபடுவதற்கு ஒரு எளிய அஷ்டகத்தையும், சங்கஷ்ட நாசன கணேச அஷ்டகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய துதியையும் நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த துதியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அந்த வீடியோவையும் நாங்க பதிவேற்றம் செய்கிறோம்.